ஓகே. ஸோ செல்ஃப் டைம் அப்படின்னு யாராவது கொடுத்துருக்கீங்களா? அவங்கவுங்களுக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது அலாட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் செல்ஃப் டைம்ங்கிறதே அவங்களோட மொபைல் டைம் இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. அவங்களோட செல்ஃப் டைம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ செல்ஃப் டைம் நம்ம கொடுக்கும்போது, நம்மளுக்குள்ள நம்ம ஒர்க் பண்ணும்போது, நம்ம ஒரு யோகா பண்றதோ, ஒரு மெடிடேஷன் பண்றதோ, ஒரு தியானம் பண்றதோ, இந்த இதுலயே நம்மளுக்கான இதை நம்ம வந்து அடைய முடியும். ஸோ செல்ஃப் டைம்ங்கும் போது நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு அப்கிரேட் லெவல் கொண்டு போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி ஒரு செல்ஃப் டைமா நீங்க இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடு தேடி வருது, ஆன்லைன்ல வருது, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம். ஸோ அந்த செல்ஃப் டைம் கொடுத்து நீங்க வந்து ஒரு வீடியோ ஆன் செஷன்ல உட்காரும் போது உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய நீங்க வந்து கெயின் பண்ணிக்க முடியும். இந்த ஆன்லைன் செஷன்ல இருந்து, இந்த விழிப்புணர்வுல இருந்து உங்களுக்கு விஷயம் கிடைக்கும். ஸோ ஒரு வீடியோ ஆன் பண்ணி உட்கார்ந்தீங்க அப்படின்னா, இன்னும் சொல்றவங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ள போவோம். நம்ம எப்பயுமே நம்ம நியூட்ரிஷன் இந்த மாதிரி இதுல நிறைய நம்ம பார்த்திருப்போம். நம்ம உடலோட சத்துக்கள் தேவை, இந்த எவ்வளவு சத்துக்கள் தேவை, இந்த மாதிரி இதை நம்ம பார்த்திருப்போம். இப்ப இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு டாபிக். ஸோ விற்பனை உளவியல், இத பத்தி ஜூனியர் கோச் மிஸ்டர் சுபானந்த் சார் பேச வராங்க. ஸோ அவங்க எனக்கு இதுல வந்து எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கிறத முதல்ல நம்ம கெயின் பண்ணிக்குவோம். வெல்கம் டு த ஸ்கிரீன் சார். ஸோ எல்லாருக்கும் இனிய காலை. அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ இந்த சேல்ஸ் சைக்காலஜி, விற்பனை உளவியலை, அதை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த உலகமே விற்பனை அப்படிங்கறது ஒண்ணுலதான் இயங்கிட்டு இருக்கு. எல்லாருமே ஏதோ ஒரு விஷயங்களை விற்பனை அப்படிங்கிற ஒண்ணுதான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எந்த இதுனாலும் ப்ரொமோட் பண்றது, எதுனாலும் வந்து விற்பனை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம நம்ம அவங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நம்ம எத்தனை பேர் தினமும் காலைல எழுந்தோடனே இன்னைக்கு நாள் முழுக்க எனர்ஜியாகவும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு? எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஆனா நிஜத்துல வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, காலைல எழுந்தோடனே அவசர அவசரமா ஓடுறோம், கண்ட உணவை சாப்பிட்றோம், உடல் எடையை கூட்டிக்கிறோம், அப்புறம் குறைக்க முடியாம மன ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள நம்ம ஆளாகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏதோ ஒரு பொருளை விற்கிறதுக்கான வழி கிடையாது. ஒரு மனிதரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஆரோக்கிய பிரச்சனைக்கு நம்ம எப்படி ஒரு உண்மையான நண்பனா இருந்து நம்ம என்ன சேல்ஸ் பண்ண போறோமோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து வெறும் ஹெர்பல் லைஃப் மட்டும் கிடையாது, இது எல்லா இதுக்குமே அடாப்ட் ஆகும். அடுத்த ஸோ இதுல வந்து 5 பகுதிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அறிமுகம் மற்றும் உறவு, அதுக்கப்புறம் உணர்ச்சி மற்றும் நம்பிக்கை, அப்புறம் முடிவெடுக்க தூண்டுதல், விற்பனையை முடித்தல், தொடர் கவனிப்பு மற்றும் பரிந்துரை. சார் அடுத்தது. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து அறிமுகம் மற்றும் உறவு.
ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லி அதில் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்பயுமே நம்ம ஒரு கஸ்டமரை போய் பார்க்க போறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை ஃபர்ஸ்ட் 7 செகண்ட்லயே நம்மளை பார்த்து என்ன ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. நம்ம என்ன எதுக்கு வந்திருக்கோம், என்ன பேச வந்திருக்கோம் அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம ஒரு ஹெர்பல் லைஃப்பை பத்தி பேச போறோம், இல்ல ஏதோ ஒரு சேல்ஸ் பத்தி பேச போறோம், நம்ம ப்ராடக்ட்டை பத்தி பேச போறோம் அப்படின்னா நம்மளோட வெளித்தோற்றம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும். நம்ம டக்கின் பண்ணி போறது, இன் பண்ணி போறது, ஷூ போட்டு போறது எல்லாமே வந்து பக்காவா இருக்கணும். உளவியல் உண்மை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஆளை போய் பார்க்க போறோம் அப்படின்னா முகம் சுளிக்காம பேசணும், பாடி லாங்குவேஜ் வந்து நேர்மறையான உடல் மொழிவோடு பேசணும், சிரிச்ச முகத்தோட பேசணும். அப்படின்னு நம்ம பேசும்போது தான் அவர் நம்மளை வந்து நம்புவார். வாடிக்கையாளர் மனசுல வந்து நம்ம வந்து ஆழமா பதிவோம். நம்ம போகும்போதே அவர் என்ன வளைஞ்ச மூஞ்சோட அவர்கிட்ட பேசும்போதே சிரிச்ச மாதிரி இல்லாம உம்முனே பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்க இந்த இடத்துல வந்து அவர் நம்மளை நம்ப மாட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உறவை உருவாக்குதல். நம்ம ஒரு ஆளை பார்க்க போறோம் அப்படின்னு நேரா ப்ராடக்ட்டை பத்தி பேசக்கூடாது. எடுத்த உடனே வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்டை பத்தி பேசலாம். நம்ம பார்க்க போற நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலிஸ்ல உள்ள ஒரு ரிலேஷனா இருக்கலாம். ஸோ எடுத்த உடனே நம்ம இதுதான் விற்க வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பேசக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன முறையை பயன்படுத்துறவங்க சொல்றாங்க அப்படின்னா ஃபார்ம், FORM. ஃபார்மோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் Fனா ஃபேமிலி. ஸோ எடுத்தோடனே நம்ம நல்லா விசாரிக்கணும், எப்படி இருக்கீங்க, உங்க ஃபேமிலியில எப்படி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆக்குபேஷன், என்ன ஒர்க் பண்றீங்க, என்ன மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேட்கலாம். அதுக்கப்புறம் ரீக்ரியேஷன், பொழுதுபோக்கு, உங்களோட பொழுதுபோக்கு என்ன. நிறைய பேருக்கு பாட்டு கேட்கறது பொழுதுபோக்கா இருக்கும், நிறைய பேருக்கு ஒரு சில விஷயங்கள் பேசுறது பொழுதுபோக்கா இருக்கும். அப்புறம் நம்ம சொல்ல வந்த மெசேஜை அவங்களுக்கு சொல்லணும். உளவியல் உண்மை என்ன சொல்றாங்கன்னா மனிதர்கள் தங்களுக்குள் பிடித்தவர்களிடமிருந்து தங்களை மதிப்பவர்களிடமிருந்து மட்டுமே பொருட்களை வாங்க விரும்புவார்கள். முதலில் நம்ம வந்து ஃப்ரெண்டா அவங்களோட பழகணும், அவங்களோட அன்றாட வாழ்க்கை முறையை பத்தி பேசணும். ஸோ அதுக்கப்புறம் தேவையை கண்டறிதல். எல்லாருக்குமே ஒவ்வொரு நீடு இருக்கும். ஒரு ஆள் வந்து வெயிட்டை குறைக்கணும்பாங்க, ஒரு ஆள் வந்து வெயிட்டை கூட்ட வேண்டியிருக்கும், ஒரு சில பேருக்கு எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும், தேவைப்படும். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராடக்டை வந்து சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த் கோலை வந்து நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சொல்லணும். அடுத்த 4வது பாயிண்ட் வந்து தீவிரமாக கவனித்தல். ஸோ எப்பவுமே நம்ம விற்கும் போது ஒரு விதி இருக்கு, ஒரு ரூல் இருக்கு. 80% நம்ம பேசுறவங்கள கவனிக்கணும், 20% தான் பேசணும். நம்மளுக்கு என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் ப்ராடக்டை பத்தி அவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம லிசன் பண்ணணும். ஸோ நம்ம அவங்கள லிசன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு நம்ம மேல அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2வது பகுதி உணர்ச்சி மற்றும் நம்பிக்கை. இது வந்து எமோஷனல் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து உணர்ச்சி ரீதியான இணைப்பு. கஸ்டமர் வந்து எப்பயுமே வந்து நம்மளை வந்து அவங்களோட எமோஷனோட கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க லாஜிக் வந்து நியாயப்படுத்துவாங்க. உளவியல் உண்மை என்ன சொல்லுதுன்னா உடல் எடையால் அவர்கள் சமூகத்தில் அல்லது குடும்பத்துல நடக்கிற ஸ்ட்ரெஸ், அவங்களுக்கு நடக்கிற அவமானம், அந்த உணர்வை நம்ம புரிஞ்சு பேசணும் அப்படின்னா நம்ம அவங்க ஹெர்பல் லைஃப் யூஸ் பண்ற மூலமா அவங்களுக்கு கிடைக்க போன மகிழ்ச்சியான எதிர்காலத்தை நம்மளுக்கு அவங்களுக்கு காட்டலாம். அதுக்கப்புறம் கதை சொல்லுதல். நம்ம என்னதான் கஸ்டமர்கிட்ட விட்டமின் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு சயின்ஸ் பேஸ்டா சொன்னாலும் அதை வந்து மறந்துடுவாங்க. ஆனா அவங்களுக்கு கதையா சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து மறக்க மாட்டாங்க. நம்ம அதான் பிஃபோர் ஆஃப்டர் போடுவோம்ல, நம்ம வந்து எப்படி இருந்தோம், வெயிட் லாஸ் பண்ணி எப்படி ரிசல்ட் எடுத்தோம், இல்லை வெயிட் கெயின் பண்ணி எப்படி ரிசல்ட் எடுத்தோம், எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில வந்தோம் அப்படிங்கிற ஒரு இது கதையா சொன்னோம் அப்படின்னா
அவங்க வந்து அவங்க மைண்ட்ல வந்து அது உட்காரும். அதனாலதான் நம்ம நிறைய மீட்டிங்ல கதை சொல்லும்போது ஒரு ஆளோட கனெக்ட் ஆகிருது. லீடர்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு ஆளோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சமூக சான்று, சோசியல் ப்ரூஃப். இதுலயுமே இந்த பிஃபோர் ஆஃப்டரு, டெஸ்டிமோனியலு, அதெல்லாம் நம்ம சோசியல் மீடியால போடுறது மூலமா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமான உண்மை. ஹெர்பல் லைஃப் வந்து நம்ம வந்து 96 நாடுகள்ல இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல, அது எல்லாமே நம்ம வெளியில பேசணும். 45 வருஷமா இது இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். ஸோ அதே போக நம்ம அப்படி சொன்னாலும் டாக்டர்ஸ், இதுல வந்து பிஹெச்டி முடிச்ச டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா நிறைய நம்புவாங்க. நம்மளோட ப்ராடக்ட் மேல நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் முடிவெடுக்க தூண்டுதல். நம்ம என்னதான் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர் வந்து வாங்க மாட்டாங்க. அதை வந்து தள்ளி போடுறதுக்கு எப்படி 2 நாள் கழிச்சு சொல்றேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு ஒரு சில கோச்சிங் வந்து நம்ம பண்ணுவோம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு, ஆஃபர் போட்டிருக்கோம், 2 நாள் தான் இருக்கு, நீங்க ஈஸியா நீங்க வந்து அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். நம்ம எப்பயுமே ஒரு அர்ஜென்சி ஏற்படுத்தும் போதுதான், இப்ப கிடைக்காது, இப்ப விட்டீங்கன்னா கிடைக்காது அப்படிங்கறத பேசும்போது தான் அவங்க உடனே வந்து முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பரஸ்பர நன்மை. நம்ம நம்ம இந்த சேல்ஸ்லயே வந்து எப்படின்னா, ஒரு ஆள் லீடு கொடுத்தா தான் நம்மளுக்கு ஒரு ஆள் லீடு கொடுப்பாங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு ஆள் செய்யறோம் அப்படின்னா பதிலுக்கு அவங்களும் நம்மளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ என்னன்னா, நிறைய நம்ம ப்ரீ வெல்னஸ் கேம்ப்னு போடுறோம், அது போக அஃப்ரெஷ் பார்ட்டி இதெல்லாம் போடுறோம். ஸோ அப்போ அப்படி போடும்போது அவங்களும் சரி நம்மளுக்கு ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இழப்பு பயம், ஃபியரிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ நம்ம லாபத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்பல அவங்க நம்ம ஒரு 3 நாள் ஃப்ரீ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கஸ்டமர் வந்து 3 நாள்ல முடிய போகுது அப்படின்னா, கடைசி நாள் தான் இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒரு சிலர் வந்து வேகமா வருவாங்க. அப்புறம் எளிமைப்படுத்துதல். ஸோ நம்ம எளிமைன்னா எப்படின்னா, கஸ்டமருக்கு வந்து பெரிய பெரிய மெடிக்கல் டேர்மா வந்து பேசக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஈஸியா புரியுற மாதிரி இது வந்து ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். எப்பயுமே நம்மளோட பிரெயின் வந்து ஈஸியா சொல்றத மட்டும்தான் வந்து புரிஞ்சுக்கிடும். இல்லைன்னா நான் அது வந்து நம்ம கஸ்டமர் வந்து வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய மெடிக்கல் டேர்ம் சொன்னா அவங்களுக்கு புரியவே புரியாது. அடுத்தது வந்து விற்பனையை முடித்தல். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இந்த க்ளோசிங் டாக்டிக்ஸ். ஐயோ,
கொஞ்சம் முந்தின ஸ்லைடு க்ளோசிங். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிறு ஒப்புதல், மைக்ரோ கமிட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கும் போதே கஸ்டமர்கிட்ட ஒரு சில கேள்வி, சின்ன சின்ன கேள்வியில் கேட்க வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, ஆரோக்கியமா வாழ்றது முக்கியம் தானே சார் அப்படிங்கிற சின்ன சின்ன கேள்வியை கேட்டு அவங்ககிட்ட ஆமாங்கிற பதில வந்து வர வைக்கணும். ஸோ அப்படி சொல்லும் போது அவங்க வந்து நம்ம கவனத்துல இருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம கவனிக்க முடியும். அதுக்கப்புறம் 14ஆம் பாயிண்ட் வந்து ஆட்சேபனை கையாளுதல், ஹேண்ட்லிங் ஆப்ஜெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய பேர் சொல்ற விஷயங்கள்னா, இது வந்து ப்ராடக்ட் வந்து விலை அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கோவப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயமும் ப்ராடக்ட் விலை அதிகம் அப்படின்னா கோவப்படக்கூடாது. ஸோ அவங்க வந்து விலை அதிகம்னு சொன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டைம் சாப்பிட்றது, வெளியில ஹோட்டல் போய் சாப்பிட்டாலும் நிறைய காஸ்ட் இன்னைக்கு வந்து 100 200 வருது சார். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம இதை மேட்ச் பண்ணோம் அப்படின்னா பணத்தை இதை வந்து மிச்சப்படுத்தும். ஹோட்டல்ல சாப்பிட்றது ஸோ நீங்க ப்ராடக்டை வாங்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்பயுமே கேட்கக்கூடாது. ஸோ அதுக்கு போல அவங்களுக்கு சூஸிங் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து பேசிக் பேக் வேணுமா, அட்வான்ஸ்டு பேக் வேணுமா அப்படிங்கிறத கேட்கணும். ஸோ அப்போ அவங்க எந்த பேக் வாங்கலாம்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கையை உறுதிப்படுத்துதல், அசம்டிவ் க்ளோஸ். ஸோ இப்போ வாங்கும் போதே அவங்க ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து எப்போ வாங்கணும் அப்படிங்கிற ஃபைனல் கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள கொண்டு போயிடணும். கோச் நிறைய இடங்கள்ல கேட்பாங்க, நான் அதை பார்த்துருக்கேன். க்ளோசிங் கொடுக்கும்போது சார் அமௌண்ட் வந்து ஜிபேவா கேஷா அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். சார் கேட்டு பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கேட்கணும். நிறைய இடங்கள்ல நம்ம கேட்க பயப்படுவோம். அமௌண்ட் எப்படி கேட்கறது, அவங்க கொடுப்பாங்களா இல்லையான்னு நிறைய யோசிப்போம். ஸோ அவங்ககிட்ட கேள்வி வந்து கேஷா ஜிபேவா அப்படின்னு கேட்டாலே மேக்சிமம் வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு போயிடும். அப்புறம் கடைசி 5 வந்து தொடர் கவனிப்பு மற்றும் பரிந்துரை. நம்ம ஒரு ப்ராடக்டை வித்துட்டோம் அப்படின்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ அப் எடுக்கணும். அவங்க அதுல இருந்து ரெஃபரல்ஸ் எடுக்கணும். நம்ம ப்ராடக்ட்டை வித்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கிறது வந்து கஸ்டமர் வந்து நாள், 3வது நாள், 7வது நாள், அப்புறம் 21ஆம் நாள் நம்ம வந்து இங்க வந்து செக்கிங் வச்சிருப்பாங்க, செக்அப் டேட் வச்சிருப்பாங்க, செவ்வாய் வெள்ளி வர சொல்றது. ஸோ அப்போ அவங்கள வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். வித்ததோட மட்டும் நிக்க கூடாது, கஸ்டமரை வந்து ரிட்டன்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் சமூக அங்கீகாரம். எப்பயுமே ஒரு கஸ்டமர் வந்து தனியா இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களோட குழுவா ஒரு இணைக்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஒரு வாட்ஸ்அப் குழு, அப்புறம் ஒரு வெல்னஸ் கிளப், அப்படி வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அப்போ ஒவ்வொரு ஆள் வெயிட்டை குறைக்கிறத பார்த்துட்டு நம்ம அதனால மேரத்தான் அதெல்லாம் வைக்கிறோம். அதை நான் நிறைய கண்கூட பார்த்துருக்கேன். எனக்கு கீழே வந்து கெஸ்ட்டே கேட்பாங்க, எப்படி அவங்க அவ்வளோ குறைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் பரிசுகள் வந்து வெகுமதிகள். ஸோ நம்ம இதில் நிறைய இருக்கு. 2 கிலோக்கு குறைச்சா கிஃப்ட், 5 கிலோ குறைச்சா கிஃப்ட். ஸோ இதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு gift கொடுத்தா அவங்க வந்து நிறைய ஹாப்பி ஆவாங்க. அதுக்கப்புறம் ரெஃபரல் சைக்காலஜி. ஸோ நம்ம புதுசா ஒரு கஸ்டமரை வந்து தேடி அலையிறப்பலாம் அவன் நம்மகிட்ட இருக்கிற கஸ்டமர்கிட்ட இருந்தே ரெஃபரல் எடுக்கும்போது அது வந்து ஈஸியா க்ளோசிங் ஆகும். இது நான் நிறைய இடங்கள்ல ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் சேல்ஸ்ல இருக்கும்போதே நம்ம பொதுவா போய் ஒரு கார்டு கொடுத்தோம் அப்படின்னா வாங்க மாட்டாங்க. ஆனா ஒரு ரெஃபரல், ஒரு கஸ்டமர், ஹாப்பி கஸ்டமர்ட்ட இருந்து ஒரு ரெஃபரல் எடுக்கும்போது அது ஈஸியா க்ளோசிங் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நம்மளை பத்தி பெஸ்டா வந்து சொல்லுவாங்க கஸ்டமர்கிட்ட வந்து. இது நான் என்னோட பிசினஸ்லயுமே நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டர் பிசினஸ்லயுமே நம்ம நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் வந்து. இப்போ நான் கடைசியா என்ன சொல்றோம் அப்படின்னா, விற்பனை என்பது ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டு பணத்தை வாங்குறது கிடையாது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஆரோக்கியமான மாற்றத்தை உருவாக்குறது தான் ஒரு
உன்னதமான சேவை. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாமே ஹெல்த்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மாற்றத்தை கொடுக்க போறோமா இல்லையாங்கிறத பார்க்கணும். ஸோ எல்லாருமே சேல்ஸ் பண்ணுவோம், கஸ்டமரை எப்படின்னு புரிஞ்சு இது பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ. இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு கோச் ரமேஷ் சாருக்கும் அபிராம் மேம்க்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். உங்க ரிசல்ட் ஷேர் பண்ணுங்க சார். ஸோ என்னோட பேர் வந்து சுபானந்த், வயசு 36. நான் இந்த உணவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து கிரிக்கெட் விளாட வருவேன். கிரிக்கெட் விளாட ரொம்ப. ஸோ எனக்கு அது ஸ்டாமினா ரொம்ப கம்மி. ஸோ வெயிட் கூடிக்கிட்டே இருந்துச்சு, ஏன்னா அன்வான்டா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் நிறையா. ஏன்னா என்னோட உடல் உழைப்பு ரொம்ப கம்மி, அதனால வெயிட் கூடுச்சு. ஸோ அதனால கிரிக்கெட் விளாட முடியல. ஸோ இந்த உணவுக்குள்ள வந்து 10 டேஸ்ல எனக்கு 2 கிலோ குறைஞ்சிருது. ஸோ கிரிக்கெட் விளாடுறதால நிறைய ஸ்டாமினா கூடுச்சு. அவங்களுமே இந்த உணவை எடுத்து இன்னைக்கு 16 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நான் 8 கிலோ பண்ணியிருக்கேன். என்னோட பிள்ளைகளுமே ஹெல்த்தியா இருக்காங்க. என்னோட பொண்ணுக்கெல்லாம் நான் இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனது இல்லை. என் பையனுமே ரொம்ப ஆக்டிவா இருப்பான், இந்த உணவு எடுக்கிறான், அவனுமே எடுக்கிறான். ஸோ என்னோட மிஸ்ஸஸ் வந்து அவங்களுக்கு வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி சிஸ்ட் இருந்துச்சு ஓவரீஸ்ல. ஸோ இந்த உணவு ஃபாலோ பண்ணி இந்த 6 மாசத்துக்குள்ள இப்போ அந்த ஓவரீஸ்ல அந்த சிஸ்ட்டுங்கிற ஒன்னே இப்போ இல்லை. ஸோ இந்த ஹெல்த்தி லைஃப் கம்யூனிட்டியில் வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த, இந்த உணவு எனக்கு காமிச்ச என்னோட கோச் ரமேஷ் சாருக்கும் அபிராம் மேம்க்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். சுபானந்த் சார், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இன்னைக்கு நீங்க எடுத்த டாபிக் வந்து சேல்ஸ் சைக்காலஜி. ஸோ அதுக்கு ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்தது நம்ம சென்டருக்குள்ள வந்தது எதுக்காக? ஸோ நான் இந்த சென்டருக்குள்ள வரும்போது பிசினஸ்க்காக தான் வந்தேன். சூப்பர். பார்ட் டைமா ஒரு பிசினஸ் இன்கம்காக வந்தேன். ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் இன்கம்காக ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்தீங்க, கரெக்டா மேம்? வாய்ஸ் கேட்கலையா? கேட்கல. ஏன் வாய்ஸ் கேட்கலையா? முத நான் லேப்டாப்புக்கு சர்வீஸ் வந்தேங்க. ஓகே, லேப்டாப் சர்வீஸ்க்காக சென்டருக்கு வந்தீங்க. ஆமா மேம். ஓகே, அதுல என்ன பிடிச்சு நீங்க இங்க ஒரு பார்ட் டைம்காக வந்தீங்க? லேப்டாப் பிடிச்சி வந்து எனக்கு இங்க கொடுத்த அந்த அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் டீ வெளியில எங்கேயுமே குடிக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 10 சர்வீஸ் போவேன். 10 இடத்துலயுமே எனக்கு டீ காஃபி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் எப்பயுமே அதை வந்து முதலே பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அது அந்த பிசினஸ்ல வரும்போது நான் டீ குடிக்க கூடாதுன்னு தான் பிளான்லேயே வச்சிருந்தேன். ஆனா இங்க குடிச்ச அப்ரோச் வந்து எனக்கு ஏதோ என்னோட உடம்புல ஒரு எனர்ஜி கொடுத்தது. சூப்பர். ஸோ நீங்க வந்தது வந்து ஒரு லேப்டாப் சர்வீஸ்க்காக வந்தீங்க. இங்க ஒரு சர்வீஸ் கிடைச்சது, அப்ரஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் கிடைச்சது, கரெக்ட் தானே? அப்போ அந்த சேல்ஸ் சைக்காலஜி அப்படிங்கிறத விட சர்வீஸ் சைக்காலஜி அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்கல்ல, ஃபேமிலி கனெக்டட் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எப்படி இருக்கிற இந்த ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்டர் கனெக்டட் வந்து ஸ்ட்ராங்கா கொண்டு வரலாம் அப்படின்னீங்களா? ஸோ ஹெர்பலைஃபை பொறுத்த வரைக்கும் இது வந்து சர்வீஸ் சைக்காலஜியை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். அதன் அடிப்படையில சர்வீஸ் எந்த அளவுக்கு நம்ம தேவைப்படுறவங்களுக்கு என்ன மாதிரி ரிலேட்டடா அவங்களுக்கு தகுந்த வார்த்தைகள் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசும்போது இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வந்து சக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு சார் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஸோ இங்க எப்படி உங்க இதை வந்து அதிகப்படுத்திக்கிட்டீங்க?
ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட்ரஸ் வந்து உங்களை ஒரு ஏதோ பண்ணிருக்கு. ஸோ அதை வந்து நீங்க அடுத்து எப்படி வந்து அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சீங்க? எனக்கு இந்த ஷேக் வந்து ரொம்ப பிடிச்சது மேம். ஏன்னா நான் வெளியில வந்து நிறைய இந்த மாதிரி குடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். கெவின்ஸ் மில்க் ஷேக் அதெல்லாம் குடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா குடிச்சது கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் டே குடிச்ச அந்த ரோஸ் கீர் ஃபிளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா நான் ரோஸ் மில்க் நிறைய சாப்பிட்ற ஆளு. இங்க அந்த ரோஸ் கீர் பிடிச்சதுனாலதான் நான் இதுலயே ஃபுல்லா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த கேரிங் தான். அடுத்து உங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு விஷயம் வந்து உங்க மிஸ்ஸஸ்க்கு கொடுத்தீங்க. ஸோ இப்போ அது வந்து ஹெல்த்ல போய் வேலை பார்த்துருக்கு பார்த்தீங்களா? நம்ம சொல்றது ஆத்மார்த்தமா செஞ்சோம் அப்படின்னா எல்லா ரிசல்ட்டும் நம்ம 100% எடுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஸோ அந்த சிஸ்ட்ங்கிறதுனா இப்ப எத்தனையோ பெண்கள் வந்து அஃபெக்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஸ்கேன் இடத்துல வந்து அவ்வளோ பெண்கள் குவியிற காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி இந்த ஃபுட்டு உள்ள போகும்போது இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு கை கொடுத்துருக்குது இல்லையா? ஸோ இது எப்படி நீங்க அடுத்து ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க? மேம் நான் அவங்க சென்டருக்கு என் வீட்டுக்காரமா வந்து சென்டர்ல தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய உள்ளவங்களுக்கு நீர் கட்டி இருந்தோ எது இருந்தாலுமே இதை சொல்றேன், அவங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ நான் நேற்று ஒன்று கவனிச்சேன். நேற்று ஒரு கஸ்டமர்ல போய் பேசும்போது இந்த பேட்சுக்கு அவங்க கேட்டாங்க, தம்பி நீங்க பண்றீங்களா அப்படின்னு. ஆமா மேம் நான் பண்றேன் அப்படின்னு. அவங்க வந்து அவங்க பையனுக்காக கேட்டாங்க. அவங்க பையன் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க உங்களுக்கு, அவங்க இப்ப வேற ஃபாலோ அப்ல இருக்காங்க. ஸோ அப்போ வந்து எப்பவுமே நான் பேசும்போது பேசுவேன். நேற்று நான் அவங்கள கவனிச்சேன். அவங்க பையனுக்கு ஏதோ செய்யணும் அப்படிங்கறத வந்து அவங்க கேட்கறாங்க அப்படிங்கறத அவங்க பேச விட்டு நான் கவனிச்சேன். இப்ப வந்து அவங்க பையன் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு நான் சொல்றேன், கண்டிப்பா உங்கள்ட்ட நான் சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க. அப்ப நான் அவங்க சொன்னேன், அம்மா நீங்க வாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை உங்க பையனுக்கு சொல்லுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். சூப்பர். ஸோ இந்த சார் மனமே சொன்னாங்க 80-20 கான்செப்ட் சொன்னாங்க. 80% லிசனிங், 20% தான் பேசணும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா லிசன் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நாலேஜ் இருந்தாதான் பொறுமையா லிசன் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா குறைக்குறையும் கூத்தாடிரும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும் அப்படின்னு படப்படன்னு நமக்கு தெரிஞ்சதானா பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ நமக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த 80% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம ஹெர்பலைஃப் இண்டஸ்ட்ரியில, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில அந்த 80-20 கான்செப்ட் வந்து நம்ம இடத்துல வந்து கிளீனா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அவ்வளோ பேசிக் நாலேஜ்ல இருந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் நாலேஜ் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே அதை வந்து ப்ரொமோட் பண்றதுனாலதான் நம்ம இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில ஸ்டாண்ட் பை பண்ண முடியுது. ஸோ நீங்க ஸ்டாண்ட் பை பண்ணியிருக்கீங்களா? இதோட இன்னைக்கு அட் ப்ரெசன்ட் இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன? எவ்வளவு நாளா ஸ்டாண்ட் பை பண்ணியிருக்கீங்க? 1.5 years ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன். சூப்பர். 1.5 years ஸ்டாண்ட் பை பண்ணிருக்கீங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப் எனக்கு இந்த தான் ஃபுட் ஃப்ரீயாவே கிடைக்குது. அதுதான் கேட்க வந்தேன். சூப்பர். சோ அப்ப இந்த ஃபுட் வந்து ஃப்ரீயா ஆக்கிருக்கீங்க. அப்போ ஃப்ரீனா யாருக்குன்னா ஃப்ரீயா ஆக்கிருக்கீங்க? மேம் எனக்கு ஃப்ரீ, என் வீட்டுக்காரம்மாவுக்கு ஃப்ரீ, என் ஃபேமிலி. குட்டி பசங்க 2 பேரு, இப்போ மொத்தம் 4 பேருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் அப்பா உங்க 2 பேருக்கும் அடுத்து குட்டி பசங்க 2 பேருக்கும் ஃப்ரீ பண்ணியிருக்கீங்க. ஸோ சேல்ஸ் மோட்டோல நம்ம பண்ணும்போது வந்து இந்த அளவுக்கு போக முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் 80-20 கான்செப்ட்ல, அதாவது இருக்கவங்க சொல்றத சூப்பர், 8 இருக்கிறவங்க சொல்றத லிசன் பண்ணி 20%ல நம்ம வந்து ரிசல்ட் ஸ்பீக்கிங்கா நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஹெல்ப் கைடன்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த உணவை வந்து யாரா இருந்தாலும் ஃப்ரீ பண்ணிக்கிட முடியும். ஸோ இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இணைந்த கைகளா எல்லா அசோசியேட்ஸுமே ஒர்க் பண்றது வந்து புரிதலோட, அதாவது நாலேஜோட 80% பண்ணும்போது தான் இந்த 20% வந்து ஃபோக்கஸ்டா ரிசல்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பேக் டு ரமேஷ். ஹாப்பி மார்னிங் ஆல். சேல்ஸ் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சேல்ஸே வந்து இது ரொம்ப நல்ல பையன், இது ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா, அதான் வந்து ஃபஸ்ட்டு சேல்ஸு. அப்படிதான் சர்டிஃபிகேஷன் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏதோ மறைமுகமாக வந்து
இப்போ இந்த காலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இப்போ திலா மேடம் எதில் வந்தீங்க சென்டருக்கு எப்படி வந்தீங்க? கலர்ஸ் டேக்கு வந்திருந்தேன். ஓகே. இப்போ திலா மேடம் வந்து கலர்ஸ் டேல வந்தாங்க. இப்போ கலர்ஸ் டே ஒரு ஃபன் எலிமெண்ட். இப்போ இதான் வந்து சேல்ஸ் சைக்காலஜியில் இப்போ சார் வந்து வந்தது வந்து லேப்டாப் சர்வீஸ் பண்ண வந்தாங்க. அந்நேரம் ஒரு அஃப்ரெஷ் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தது அவங்களும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அந்நேரம் நம்ம சாம்பிளிங், அதான் வந்து பவர் ஆஃப் சாம்பிளிங். இப்போ ஒரு லாபம் எதிர்பார்த்தோ அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தோ கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லதுன்னு தோணுது, அது வர்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறோம். ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த இது டூரில் வந்து சுபானந்த் சார் வந்திருக்காங்க. மேடம் வந்து ஒரு ஃபன் செலிப்ரேஷன், ஒரு கலர்ஸ் டே, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தாங்க. வந்து அப்படியே வந்து நம்ம ஃபேமிலியில் மிங்கில் ஆயிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து உமா மேடம் எப்படி வந்தீங்க? எல்லாரும் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. செந்தில் குமாரசாமி சார் எப்படி வந்தீங்க? என்னுடைய அப்ளைனோட ஓகே சார், தேங்க்யூ சார். உமா மேடம் ஃபேமிலிக்குள்ள எப்படி வந்தீங்க? சரண்யா மேடம் எப்படி வந்தீங்க இந்த ஃபேமிலிக்குள்ள? எல்லாரும் மைக் ஆன் பண்ணி டக் டக் டக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். ஆன் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவங்க வந்து படிச்சுட்டு ஒரு அப்போ அவங்க வந்து நியூட்ரிஷன், பிஎஸ்சி நியூட்ரிஷன் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. அப்போ அது சம்மந்தமாக தேடி இருக்கும்போது என்னோட ஃபேஸ்புக்கில் ஒரு இது நியூட்ரிஷன் கோச் வாண்டட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க இது பண்ணாங்க. அப்போ ஏதோ ஒரு டூல், அப்போ இதான் வந்து சேல்ஸ் ஆக்கிட்டு இப்போ பல எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்க உமா மேடம் வந்து அவங்க தம்பி அவங்க ரெஃபர் பண்ணி வந்திருக்காங்க. ரதி மேடம் வந்து அவங்க அக்கா, அவங்க ஆனந்தவல்லி மேடம் அவங்க ரெஃபர் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ எப்பயுமே வந்து ஹாப்பி கஸ்டமர் கிவ்ஸ் ஹாப்பி ரெஃபரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸோட சக்ஸஸே வந்து என்ன அப்படின்னா, ஒரு சேல்ஸோட சக்ஸஸே என்னன்னா, அந்த சேல்ஸ் வந்து அடுத்தவங்க அது கஸ்டமர் வந்து அவங்க வந்து கஸ்டமரை கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த காலில் இப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தில் வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் முன்னாடியுமே ஒரு சைக்காலஜி இருக்கு. சர்மிளா மேடம் எப்படி வந்தீங்க ஃபேமிலி? சர்மிளா மேடம் இப்போ அவங்க கடை காய்கறி கடைக்கு முன்னாடியே சென்டர் இருக்கு, இருந்தாலும் அவங்க எப்படி வந்தாங்கன்னா அதை வந்து ட்ரஸ்ட். சர்மிளா மேடம் பேசுறீங்களா? சொல்லுங்க சார். நம்ம ஃபேமிலிக்குள்ள எப்படி வந்தீங்க மேடம்? ஹெர்பலை ஃபேமிலிக்குள்ள என்ன சார்? ஹெர்பலை ஃபேமிலிக்குள்ள எப்படி வந்தீங்க? நான் ஆனந்தண்ணா மூலியமா வந்தேன் சார். என்னோட ஸ்பான்சர் ஆனந்தண்ணா. ஓகே ஓகே. அவங்க எங்க வச்சு எப்போ எப்படி இன்வைட் பண்ணாங்க? எங்க ஒர்க் ஷாப்ல வச்சு அவர் சும்மா நார்மலா வண்டிக்கு ஜெனரல் செக்அப் காண்டி வந்தாரு, பிரேக் வைக்கிறக்காண்டி வந்தாரு. சும்மா அவர் வந்து பேசும் போதுல நான் 15 நாள் இவ்வளவு குறைச்சிருக்கேன் அப்படின்னாங்களா. எனக்கு ஒரு எண்ணம், அப்ப அவங்களே குறைக்க முடியுது, பர்சன் பாய் அவங்களால குறைக்க முடியாது, நம்ம வந்து ஒரு லேடி நம்மளால குறைக்க முடியும் அப்படின்ட்டு நானும் சும்மா தான் கேஷுவலா வந்தேன். வந்து எனக்கு நல்லா இருந்தது, நானும் வெயிட் குறைச்சிருக்கேன் சார். தேங்க்யூ மேடம். சார் வந்து இப்போ அந்த ஒர்க் ஷாப் இதெல்லாம் பார்க்கல,